வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் நம்மளோட குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதுவும் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம் சாக்லேட் கேக் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பை பாட்டம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். குக்கரோட ஓரத்தில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. இதை நாம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் ஸ்டவ்வில் வச்சாச்சு. குக்கர் மூடியோட gasket போட வேண்டாம், அது மாதிரியே வெயிட்டும் போட வேண்டாம். குக்கரோட மூடியை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். அடுத்ததாக நாம் கேக்குக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 3/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி முட்டை சேர்த்த போகிறதில்ல, அதனால தயிர் சேர்த்துருக்கோம். 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட மாவு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே 1/4 கப் கோகோ பவுடர். இது எல்லாத்தையும் இதில் நாம் கொஞ்சமாக சலிச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் சுகர் எடுத்திருக்கோம். அதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் சுகர் பவுடர் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் அப்படிங்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். அடுத்ததாக நாம் இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இந்த ட்ரே ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அந்த ட்ரே ஃபுல்லாகவே அப்ளை ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற கேக் மிக்ஸை ஊற்றிடலாம். இப்போது இதை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா டேப் பண்ணும்போது வெளியே வந்துடும். இப்போ இந்த ட்ரேவை நாம் குக்கருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆகியிருக்கு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேவை அதுக்குள்ளே வச்சுட்டு நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கருக்குள்ளே நாம் வச்சுட்டோம். இப்போ திருப்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 நிமிஷம் வேக விட்டுடலாம். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிருக்கு. நாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். எனக்கு ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. கேக் வெளியே எடுத்து வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போது சைடில் லைட்டாக ஒரு நைஃப் வச்சு சைடில் மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்டுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேக். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேக். பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது மாதிரியே சாக்லேட் கேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.